அம்மா நீ நம்ம என்ன பண்ற ஐடியால இருந்தோம். இன்னைக்கு வந்து சௌமியா ஒரு முந்திரி பிஸ்கெட் செஞ்சு கொடுங்க. அந்த பேக்கரியில எல்லாம் விற்கும்ல ஒரு முந்திரி பிஸ்கெட், முந்திரி போட்டது இல்ல, முந்திரி ஷேப்ல விற்கிற பிஸ்கெட், அதை செய்யலான்னு எடுத்து 3 மணில இருந்து சுத்தி நிக்கிறோம் நாங்களாம் செய்யறதுக்கு. மணி இப்ப என்ன தெரியல, மணி 4 போன் வந்துச்சு, போன பேசினேன். அடுத்து மிர்த்திகா இருந்தா, மிர்த்திகா இருந்தா, அவளுக்கு சாப்பாடு ஊட்டினா. அதுக்கு முன்னாடி எழுந்தாலே எங்க வீடு ரெண்டாயிடும். அதுக்கு முன்னாடி போண்டா மாவுல பிசைஞ்சு வச்சா சூடா போண்டா போடலான்ட்டு, சரி டீ சாப்பிட்டு போண்டா சுடலாம் அப்படின்ட்டு எடுத்து முதல்ல இப்ப இந்த வேலை தான் முடியுது. டீ போண்டா முடிச்சுட்டு தெம்பா வந்துதான் வீடியோ எடுக்கிறதா பிளான். அப்புறமா மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். நம்ம என்ன சொல்றீங்க, இப்படியேதான் வீடியோ தடங்கள் ஆகும். ஏதாவது ஒன்று பண்ணுவோம், யாருன்னா வருவாங்க, பேசுவோம், போன் வரும், இப்படி நின்றுடும். அப்படி சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி சொல்லிடுறது. இன்னைக்கு வந்து முடிவு பண்ண எடுத்து வச்சிருக்கோம், முடிச்சிடலாம் வீடியோவை. இவன் என்ன இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கான்? என்ன பெட்டி யாரு? கடைக்கு போட்டு சுபாஷ் பால் வேணார் சொல்லி காசு கொடுத்தேன், அதனால தவிச்சுங்கிறாரு அவர் கடைக்கு போறதுக்கு. அவர் கூட எடுத்து கடைக்கு போவார் முதல்ல ஊருக்கு முன்னாடி. சரி நாங்க போண்டா போட ஆரம்பிச்சிட்டோம். ஸ்வீட் போண்டா இந்த டீ கடையில எல்லாம் விற்பாங்கல்ல, ஸ்வீட் போண்டா. அது நேற்று கார போண்டா போட்டு கொடுத்தா டீக்கு செம்ம டேஸ்டா. ஆனியன் போண்டா. சரி இன்னைக்கு ஸ்வீட் போண்டா சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால முன்னாடியே மாவு ஊற வச்சேன். சரி நம்ம வீடியோ எடுத்துட்டு சாப்பிட்டு கரெக்டா இருக்கும். வீடியோ எடுக்க முடியல. சரி நம்ம வேலையை முதல்ல முடிச்சிருவோம், சோறு முக்கியம் இல்ல, அதை முடிச்சுட்டு தெம்பா வரும். இதுல என்னென்ன போட்டேன்னு சொல்லு. மாவுங்க தான் போட்டேன், வேற ஒன்றும் போடல. இந்த ஸ்வீட் போண்டா எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் வேணா. இங்கே பார்த்தீங்களா சுட சுட போண்டா ரெடி ஆயிடுச்சு. என்ன டீ தான் இன்னும் ரெடி ஆகல, பால் இல்லை. பால் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். 1 hour ஆயிடுச்சு, இன்னும் பால் வரல. 1 hour பின்ன அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. பாலுன்னு சொல்லி வாங்கிட்டு வருவான். ஆனா சூப்பரா இருக்குது போண்டா, எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது. வாசனையும் சூப்பரா இருக்குது, சுடுது வேற. எல்லாரும் வந்து வீடியோல சௌமியா நினைச்சிருப்பீங்க சும்மா சைட்ல ஏதாவது அமக்கலா பண்ணுதுட்டு. உண்மையாவே சௌமியா சூப்பரா சமைக்கும். இதை வந்து நான் நிறைய வாட்டி சொல்லி இருக்கிறேன், செம்ம சூப்பரா சமைப்பா. எல்லாமே என்னை விட செம்மையா சமைப்பா சௌமியா தான். சரி அதை பிரிச்சு காட்டுங்க. சுடுதுடி புட முடியல. பிரிங்கம்மா. சுடுது இருடி, பிரிங்கம்மா சீக்கிரம். பிடிச்சவள குடர் இது சூடா இருக்கு. இங்க பாத்தீங்களா தூங்கி எழுந்து இந்த குட்டி பூனை மிரட்டிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சாப்பிடுறாங்க லட்டு பூச்சி. பூனை கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? வெல்கம் பண்ண கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? தங்க பாப்பா ஸ்ப்ரே பண்ணி வெல்கம் பண்ணுங்க. புக் பண்ணுவீங்களே, பண்ணுங்க. பண்ணிடுச்சு லட்டு பொண்ணு இந்த மாதிரி தான் துப்பிக்கிட்டு இருப்பா எல்லாரு மேலேயும். அங்கே பார்த்தீங்களா ஒரு வழியாக பால் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி பால் வந்துருச்சே, பால் போட டீ பாத்திரம் எடுத்து இப்படி போனேன். அங்க போய் எல்லாம் டமடமானு வந்து இப்படி கொட்டிக்கிச்சு எல்லாம். ஏமா இப்படி பண்றீங்க? உங்களால தாமா இதெல்லாம் மூடு வச்சிருவோம் படவா. போண்டாவை பிரிச்சு காமிங்க, முதல்ல முச்சாச்சு. அம்மா அங்க பாருங்க, மேல நல்லா பொறன்னு உள்ள நல்லா சாஃப்டா சூப்பரா ஆவி பறக்குது. டேஸ்ட் செமையா இருக்கு. என்ன சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நிறைய போட்டுட்டு சக்கரை மட்டும் கறிக்குது, அவ்வளவுதான். செம டேஸ்ட் ஆகுது. அவ்வளவுதான். நாங்க சுட சுட டீ போண்டா குடிக்க போறோம். போண்டா டீ இல்ல போண்டா டீ. நல்ல காமெடியா இருக்குமா, சிரிப்பு அடக்க முடியலமா. ஃபினிஷ் டீ போண்டாலாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். போண்டா இருக்கு, அடுத்த போண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பிடல நெக்கின்னு இருக்கு. ஆமா போண்டா நெக்கிட்டு இருக்கா. போண்டா வேணும் மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கா. போண்டா வேணும் மாதிரி பட்டுமா. ஒரு வழியா மெயின் வேலைக்கு வந்துட்டோம். ஒரு வழியா நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வீடியோ எடுக்க போலாமா வாங்க. இவ்வளவு நேரம் எடுத்தது வீடியோ தான். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அது வந்து மெயின் கண்டென்ட். நான் கரெக்டா சொல்றேன், தப்பா சொல்றீங்க. இப்போ இவ்வளவு நேரம் என்ன பண்ணாங்க, போண்டா டீ குடிச்சிட்டு என் வண்டி பின்னாடி போண்டா டீ சொல்லாதீங்க, போண்டா டீ மாதிரி இருக்காது. அதை முடிச்சுட்டு என் வண்டி பின்னாடி நகர்த்தினா நகரவே மாட்டுது, ஒரே ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, இன்ஜின் ப்ராப்ளம் தெரியல, மெக்கானிக் சீட்ல விட்டுருந்தேன். அது ரெடி ஆயிடுச்சு, அது எடுக்க போறேன். சுபாஷ் வண்டி எடுத்தா சுபாஷ் வண்டியில பேட்டரி வீக்கா இருக்கு, அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகல. ரோடா அண்ணன் தங்கச்ச வண்டி தள்ளி நின்றாங்க. அதை வீடியோ எடுத்து சிரிச்சுன்னு வந்திருப்பீங்க, மிஸ் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க 3 பேரும் போயிருக்காங்க எத்தனை வரதுக்கு, குடும்பத்தோட போயிருக்காங்க. ஒரு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வரதுக்கு. ஆமா அவன் பைக் எடுத்துட்டு போயிருக்கான். பைக்ல நிஷா பாப்பா போயிருக்காங்க. வரும்போது நிஷா ஸ்கூட்டர் ஓடின்னு வந்துடும். அவங்க அப்பனும் பொண்ணு பைக்ல வந்துருவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து 1.5 கப்பு நான் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் சக்கரை போடணும். இதுல வந்து 2 ஸ்பூன் சக்கரை இல்லாங்க பாருங்க, ஏமா துண்டு இருக்குது. ஏன்னா முதல்ல கொட்டி வாரி இதுல கலந்து வச்சிட்டா. அப்புறம் இப்பெல்லாம் அது இங்க கொட்டினது பேலன்ஸ் அதுல எடுத்து வைக்க முடியலன்னா டப்பால தள்ளிட்டு அதுல கொட்டிட்டு அதுல எக்ஸ்ட்ரா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் ஓமம். இதை வந்து நல்லா நசுக்கி போட்டுக்கலாம்.
போட்டாச்சு. அதான் நிச்சயிங்கன்னு தெரிந்து மயமா அதை காமிக்கிறீங்க. கரண்டி ஏறி எண்ணெய் ஊற்ற இது வந்து இப்ப போண்டா பொரிச்சோம்ல அந்த எண்ணெய் சூடா தான் இருக்கு. அதனால சூடான எண்ணெய் ஊற்றணும். அதனால சூடா இருக்கிற எண்ணெயவே இப்போ ஊற்றி நம்ம ரொம்ப சூடா இருக்குதுன்னா கையை வைக்க முடியாது. ஸ்பூன் ஒன்று எடுக்கிறீங்களா மேடம்? ஸ்பூனை எடுன்னாங்க, எடுத்து வீடியோ ஆன் பண்றதுக்குள்ள வச்சு கலக்குன்னு கலக்கிட்டாங்க. சிரிக்காதீங்கம்மா நீங்க. அது வந்து வேலை செஞ்சு செஞ்சு டப்புன்னு செய்யற ஞாபகத்திலேயே கையை வச்சிருண்டி. வீடியோக்கு ஸ்லோவா செய்யணுன்றது வர மாட்டுது. சரி உங்ககிட்ட வேற எதனா சொன்னா 1.5 நீட்டுக்கு பேசுறீங்க. அது வேற பயமா இது என்ன பேசவே நான்ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிங்க நல்லா பெசிஞ்சுக்கலாம் இத. பேசிங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி பெசிஞ்சிட்டு நம்ம கரெக்டா இருக்கா என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கணும்னா இப்படி அமுக்கி பிடிச்சிங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இப்படி நிக்கணும். அப்படி நின்னாதான் அது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பெசிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப லூஸா இல்ல, கொஞ்சம் டைட்டா பெசியணும். அப்பதான் பிஸ்கெட் போடும்போது நல்லா இருக்கும். இந்த பிஸ்கெட் பேர் என்னம்மா? பிஸ்கெட்டு முந்திரி பிஸ்கெட், காஜு பிஸ்கெட். அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம சின்ன வயசுல இருந்து முந்திரி பிஸ்கெட்டுன்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம். அதை தான் சொல்ல முடியும். எனக்குமே தெரியாது, போய் நெட்ல பார்த்துட்டு வந்தேன். அதே எல்லாம் முந்திரி பிஸ்கெட் அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. இது நம்மளோட எக்ஸ்டெண்ட் தான். நிலா பிஸ்கெட்னு தான் சொல்லுவேன் நான் இதை. ஆமா, நிலா பிஸ்கெட் சொல்லலாம், முந்திரி பிஸ்கெட் சொல்லலாம். அம்மா பெசஞ்சு எடுத்துட்டாங்க ஒரு வழியா. டைட்டாக தான் இருக்கணும். இந்த மாதிரி விரிசலாக வரா மாதிரி தான் இருக்கணும். அப்படியே இதுவாக ஷேப்பாக வராது. ஏன்னா நிறைய தண்ணி போட்டால் தான் ஷேப் வரும் உங்களுக்கு. இப்போ இது போதும். இதை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அப்புறமா இதை பிஸ்கெட் செய்யலாம். அவ்வளோதான், பெசஞ்ச மாவு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள கொஞ்சம் மணி 6 ஆயிடுச்சு. நம்ம 2 மணி வளர்றாங்க பாருங்க. 2 மணி முன்னாடியே ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம்னு போன ஷார்ட்ல சொல்லிட்டீங்க. மறுபடியும் 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். சரி, இவன் அப்படியே ஊறட்டும். மணி 6 ஆயிடுச்சு. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வீடியோ எடுக்கிறோம். மணி 6 ஆயிடுச்சு. இப்போ போய் வீட்டை பெருக்கி விளக்கு ஏற்றிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இது ஊறிட்டு இருக்கோம். நம்ம வந்தாதான் பிஸ்கெட் போடலாம். கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க அம்மா. பெருக்குங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? வீடியோ எடுக்கிறன்ற பேர்ல வேலையெல்லாம் என்ன வாங்குறாங்க. இல்ல அவளுக்கு செய்வாங்க. இல்லன்னா நான் செய்ய மாட்டேனா? இப்பெல்லாம் நீங்க பேசவே கூடாது சொல்லிட்டேன். போண்டா செஞ்சு குத்து சுட சுட சாப்பிட்டுட்டு வேலை செய்ய மாட்டேன். சாயங்காலம் அவங்க தான் செய்வாங்க. வீடியோ எடுக்கும்போது மட்டும் தான் வருவேன். வீடு பெருக்க மாட்டேன், விளக்கல அவங்க பண்ணிடுவாங்க அந்த வேலையெல்லாம். இப்ப வீடியோக்காக என்ன வச்சு அவங்க கேமரா எனக்கு எடுக்க தெரியாது. அதனால நான் எடுக்கிறேன்னா யார் எடுக்க சொன்னது? நான் தான். இவங்க வந்துட்டாங்க, போய் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது பாத்தீங்களா இப்படி ஜம்முன்னு முன்னாடி உக்காந்துக்கிட்டு வரா. மிருத்திகா அவ மரியாதை வேற. அப்படியே சாட் மசாலா இல்ல வீட்டுல வாங்கிட்டு வர சொல்லிருந்தோம், வாங்கிட்டு வந்துட்டாங்க. வண்டி ரெடி ஆயிடுச்சா? ஓகே, உள்ள வந்து சேருங்க. சொரிஞ்சது போதும், வண்டி போட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. என்ன விளக்குமா? காமாட்சி விளக்கு. குத்து விளக்கா காமாட்சி விளக்கு? காமாட்சி விளக்கு தான். ஓ, காமாட்சி விளக்கு. ஏன் காமாட்சி? இத சொன்னா நீ திட்டுவிய. அதுக்குதான் கேக்குறேன், சொல்லுங்க. பரவாயில்ல, அவளுக்கு தெரியும். வேணாம். காமாட்சி விளக்கு வந்து நீங்களாம், ஓகேவா? குத்து விளக்கு நானா? ஏன்னா காமாட்சி விளக்கு வந்து என்னதுமா, அது டைலாக் சொல்ல தெரியல. என்னது? காமாட்சி விளக்கு வந்து நம்ம வீட்ல இருக்கோம். குத்து விளக்கு யார் வேணாலும் வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி நீங்க தான் அந்த மாதிரி. எவ்வளவு சீப்பா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? கல்யாணம் முடிச்சு போறதுக்கு சொன்னேன்டி. நாங்க மொத்தத்துல அப்படி பேர் வைக்கலாமா? நானும் அப்ப காமாட்சி. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த வீட்டுல நான் இருப்பேன்ல. இந்த வீட்டுல குத்து விளக்கா இருப்பேன், அந்த வீட்டுல தான் காமாட்சி விளக்கா இருப்பேன். சைடுல எங்க வீடு. ஐயோ, நான் எங்க வீடுன்னு சொன்னது இந்த வீடு. ஆமா, பின்ன அங்க போனா அதுவும் எங்க வீடுதான். அவ்வளவுதான், விளக்கு ஏத்தி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம் பிஸ்கெட் செய்ய, முந்திரி பிஸ்கெட் செய்ய. நம்மளாம் திறமசாலி தெரியுமா? திருப்பி பேசணுமாமா இத? இல்ல, அப்படியே தான் பேசணும். திருப்பிட்டு பேச முடியாது. எதுக்கு நம்மளாம் திறமசாலி? முந்திரி போடாம முந்திரி பிஸ்கெட் செய்யறோம்ல. ரொம்ப சிரிப்பு வரல. பெசியத்துக்கு மாவு எடுத்து வைக்கல, எல்லாத்தையும் வலிச்சு மொத்தமா போட்டு பேசிட்டாங்க. இப்ப எடுக்கிறாங்க மைதா மாவு, கோதுமை. இதான் கோதுமை. காட்டுங்க, கோதுமை. என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்குன்னே தெரியல அம்மாக்கு. மாவை 2ஆ பிரிச்சு பாதி இங்க வச்சுட்டாங்க, பாதி திரட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுக்கெல்லாம் மயக்கமா இருக்கு, சேர் போட்டு உட்காந்துட்டேன். ஆமா, பேஷண்ட் அவ. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. சரி, முதியவர். பின்ன மயக்க வருதுன்னா நல்லா தின்னணும் கொடுக்கறத. இது கொடுத்தா நொட்டை, அது கொடுத்தா. ஓகே, திரட்டிட்டு பார்க்கலாமா இதை? சரி, ஓகே.
இங்க பாத்தீங்களா ஸ்பூன்ல போட்டு ட்ரை பண்றேன்னு பண்ணி இப்படி பேத்து எடுத்து திருப்பி ஒட்டி வச்சிருக்கேன். கண்டுக்காதீங்க, வரல. அம்மா போய் எது எத்தனை போயிருக்காங்க. இது அது வந்து ரவுண்டா இருக்கு வராது, இது மொட்டையா இருக்குது எடுத்தாதான் வரும். ஓ ஏ நிலா ஷேப் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான், எல்லாம் அவங்க மனசு கஷ்டப்படும்ல. இது இது இருக்கு, இது இருக்கு, பக்காவா இருக்கு, பக்கா. ஃபர்ஸ்ட் பீஸ் எப்படி வரும்? சரிம்மா சரிம்மா, உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு மம்மி. டங்குடி இதே மாதிரி எடுத்துக்கணுமா? ஆமா சரி, இதே மாதிரி அப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்கலாமா? நானும் கூட ஹெல்ப் பண்ணுவேன்ல, எனக்கும் நிலா எடுக்க ஆசையாகுது. மா 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 எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க சொல்லுங்க? கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ சிரிக்கிறாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க கேட்டா. சரி ஓகே, இங்க பாத்தீங்களா இந்த டானிக் மூடி வந்து ஈஸியா இருக்குது. காமெடி பண்ணிட்டே இருக்காங்க, என்ன வேலையே செய்ய விட மாட்டாங்க, சிரிப்பேத்திட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, இதை வச்சு பண்ணா இன்னும் ஈஸியா வருது, அழகாவும் வருது ஷேப்ல. இங்க பாத்தீங்களா, அதனால இது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அம்மா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம போய் பொரிச்சிடலாம். நம்ம கொஞ்சம் கஷ்டமான வேலை செய்யலாம், அம்மா கொஞ்சம் ஈஸியா குத்துட்டு போயிடலாம். பாவம் வயசான காலத்துல கஷ்டமா. இதை வலிச்சு போடுங்கம்மா, இதுல ஈஸியான வேலையை செய்யுங்கம்மா, ஈஸியா கொடுத்துட்டு போறல, வயசான காலத்துல கஷ்டப்பட வேண்டான்ட்டு. நான் போய் பொறிக்கிறேன், ரொம்ப கஷ்டமான வேலை என்ன நீங்க செய்யணும். உங்களுக்கு முன்ன பின்ன ஏதாவது பழக்கம் இருக்கோ இல்லையோ, இதை அப்படியே பொரிச்சு எடுத்துடணும் தானே. சரி ஓகே, என்ன ஹீட் ஆகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் ஹீட்டை போட்டு பார்ப்போம்மா. இல்லை சூடாகட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகி நான் போடவே ஆரம்பிச்சிட்டேன். பொரிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம், நல்லா சூடாக இருக்கு. போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம். ஸ்வீட்டாக காரமானு கேட்டால் அதை சொல்லாமல் சாட் மசாலா மிளகாத்தூள்லாம் போடுவோன்றாங்க, என்ன செய்கிறாங்கன்னே தெரில. அம்மா ஸ்வீட்டாக காரமாம்மா? காரம் தான்டா. காரம் தானா? நீ காரமாக நினச்சி சாப்பிட்டா காரம், ஸ்வீட்டாக நினச்சி சாப்பிட்டா ஸ்வீட். தேவைதான், அமைதியாக இருந்திருக்கலாம். பச்சை மாவு கொடுத்தா இல்லடா, அது வெள்ளை மாவுதான்டா. எடுத்துட்டோம், எடுக்க போறோம். வளருது எடுக்க போறோம். அப்படி தூக்கி போடுங்க, நீ தூக்கி போ. சவுண்டு கேட்கணும்ல, கேட்காது. நானா சொல்றேன்ட்டு போடுறீங்க, அது ஆறுனாதான் மொறுமொறுன்னு ஆகும். கேக்குது பாரு, டம்மா டம்மான்னு தட்டை வச்சா கேட்கதான் செய்யும். இதுல டைலாக் வேற. ஆனா அந்த எண்ணெய் வைக்கிறது அம்மா, எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதை போடுறது நானு, அதை பொரிச்சு எடுக்கிறது நீங்க. பாத்தீங்களா உங்க அண்ணா அப்படியே இல்ல. இப்ப நீங்க சாப்பிடவே மாட்டீங்க, அப்படியே மோந்துதான் பாப்பீங்கல்ல. குழந்தை மேல வைக்கிறாப்ப, அதுக்கு நீங்க குழந்தை எல்லாம் சொல்லக்கூடாது சரியா? அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டாரு. அப்பாக்கு சுட சுட போண்டா, சுட சுட டீ. அத போண்டா டீ கொடுக்க போறாங்க. மாத்தி சொல்ற ரைமிங் சரி, நீங்க சொல்லுங்க. பொண்டாட்டி போண்டாட்டி கொடுக்க போறாங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப பழசு, நாங்க சொல்லிட்டோம். நீங்க லேட்டா முடிக்க ஓவரா அமக்கல பண்ணிருக்கீங்க. என்னப்பா அப்பா போயிட்டாரு, நாங்க இந்த மாதிரி அலப்பறம் பண்ணோன்னு இடத்த காலி பண்ணிட்டாரு. பொரிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சாட் மசாலாவும் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாமா? சவுண்டா பேசுங்களாமா? 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாமா? ஸ்லோவா பேசுவீங்க, பக்கத்துல ஒரு இலக்கே கேட்கல. வீடியோல இருக்க அவங்களுக்கு எப்படி கேட்கும்? அதுல இருக்குது, அதனால நம்ம உப்பு போட வேண்டாம். நம்ம முதல்ல மாவு மிக்ஸ் வெல் இதை அப்படியே மேலே தூவலாம். ஆனால் நம்ம இப்படி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மேலே போட்டு கொடுக்கும் போது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். அங்கே இருட்டாக இருக்கானா, நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம். இதை 2 பேஷனில் மாற்றிக்கலாம். சத்தம் எப்படி கேட்குது? இப்போ கேட்குதா சத்தம்? ஆமாம் ஆமாம். தாறு மாறு தக்காளி சோறு. இப்போ இது எல்லாத்தையும் மேலே தூவிக்கலாம். தக்காளி சோறா? இல்லை 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 இல்லை, இது முந்திரி பிஸ்கெட் தான். எங்க வந்து கீழே காட்டுங்க. சமாளிச்சிட்டாங்க, ஒழுங்கா குளுக்கு தெரியல. எங்க பாருங்க கீழே மேட்ல. அவடியோ ஏய் மறுபடி நீ வந்ததாதான் விழுந்தது. பொறுப்பு விட்டுனேங்கிறாங்க. அவ்வளோதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முந்திரி பிஸ்கெட் மொறுமொறுன்னு. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். ஒரு வழியா ஒப்பிச்சிட்டீங்கல்ல. ஸோ ஓகே, டாட்டா பாய் பாய். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஃபன் வீடியோ கேட்குறீங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்ணிருக்கோம். இதுக்கு மேலே ஃபன் பண்ண முடியாது. பாய்.